நண்பர்களே, இது பகுதி 2 பார்ட் 1ஓட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதை கேட்டுட்டு இந்த கதையை கேளுங்க. என்ன முரளி, வேலை இருக்கும்போது ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நீயும் நானும் தான். ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டா 2 பேருமா சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல. திரும்பி பார்க்குறதுக்குள்ளார எல்லாரும் ஆஃபீஸில் இருந்தோ ஸ்கூல்ல இருந்தோ திரும்பிடுவாங்க. பாப்பாவும் இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்குது. அது எந்திரிக்கிறக்குள்ளார நான் படுத்தாதான் உண்டு. இல்லாட்டி பாட்டி பாட்டின்னு ஏதாவது பேசி தொணப்பிடத்திடும். அடா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்கம்மா. என்னமோ நீளமாக பேசிக்கிட்டே போகிறீங்களே. பேப்பர்ஸில் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வேலைக்கு விளம்பரம் வந்திருக்கான்னு நான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன்ல. சில நேரத்தில் பாக்ஸ் நம்பர் கொடுக்காம நேராக அட்ரஸ் போட்டு கொடுத்துருப்பான். அப்போ சடார்னு முந்திக்கிட்டு நேராக போய் பார்த்தோம்னா நல்லது தானே. அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருங்க, இன்னைக்கு எல்லாமே பாக்ஸ் நம்பர் போட்டு தான் வந்திருக்கு. வேலை முடிஞ்சு. சரி, பைய கொடுங்க, நான் கிளம்புறேன். பையையும் எண்ணெயும் தூக்கையும் தூக்கி கொண்டு செருப்பை மாட்டிக்கொண்டவன் ஒரு நிமிஷம் நின்று பார்த்தான். ஏமா, பக்கத்து வீட்டு ரேஷன் கூட முதல் வியாழன் தானே, வாங்கிட்டு வந்துடட்டுமா? அம்மா லேசாய் தலையில் தட்டி கொண்டாள். நீ அவளுக்கு என்ன வேலைக்காரனா? ரேஷனும் அதுவும் வாங்கி வந்து சாய்க்கிறதுக்கு? போடா போக்கத்தவனே, நமக்கு மட்டும் வாங்கிட்டு வா போதும். ஊருக்கு உபகாரியா நீ இல்லைன்னு இங்கே யாரும் அழல. போயிட்டு வா போ. எதுவும் பதில் பேசாமல் முரளி படியை விட்டு இறங்கி நடக்கலானான். அம்மா கதவை தாள் போட்டு கொண்டதும் பக்கத்து வீட்டு வாசலில் நின்று சாத்தியிருந்த கதவின் நாதாங்கியை லேசாக ஓசைப்படுத்த சத்தம் கேட்டு வெளியே வந்த அம்மாள் இவள் கையில் இருந்தவைகளை பார்த்து முகல் மலர்ந்தாள். வாப்பா, ரேஷனுக்கா போற? என்ன துளி கூட என்கிட்ட இல்லை. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கொஞ்சம் இரு, கார்டையும் காசையும் எடுத்துட்டு வரேன். கார்டு, பையி, தூக்கு எல்லாவற்றையும் எடுத்து வந்து கொடுத்தவள், இது என்னப்பா ஷர்ட்டு, நல்லா இருக்கே, எங்கே வாங்கின சொல்லு. என் வீட்டுக்காரர் கூட இந்த மாதிரி வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் என முரளி பெருமிதமாய் சிரித்தாள். இதெல்லாம் அவர் வாங்க முடியாதுங்க, ரொம்ப காஸ்ட்லியான துணி, நான் மட்டும்தான் இதை போடணுமாக்கும். அது என்னப்பா அது, என்னதான் அப்படி விலை சொல்ல? ஏன் மயக்கம் போட்டுறாதீங்க, இது பிளாட்பாரத்தில் எடுத்தது 5 ரூபா. நல்லா இல்லை? இப்போ இந்த மாதிரி லூஸாக காட்டன் ஷர்ட் போடுறது தான் ஃபேஷன். காலரை தூக்கி விட்டு கொண்டு நடந்தவனை அந்த அம்மாள் அவசரமாய் கூப்பிட்டாள். கொஞ்சம் பொறு முரளி, காஃபி கலந்து தரேன், நீ ஒரு வாய் சாப்பிட்டு போயேன் என்று அங்கலாய்ப்பாய் சொன்னாள். அவனோ, காஃபி வேணாங்க, இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஏதாச்சும் பண்ணித்தான் ஆவேன்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா ஒன்று செய்யலாம். நாளைக்கு எனக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது. பஸ்ஸில் போனால் ரொம்ப நேரமாயிடும். அதனால் உங்கள் வீட்டுக்காரரோட சைக்கிளை ஒரு அரை நாளைக்கு போனால் போகிறதுன்னு உங்கள் திருப்திக்காக வேணா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டம்மாள் பக்கென்று சிரித்தாள். இதுதானே, சேச்சா, தாராளமாக எடுத்துக்கோயேன். அவர் ஸ்கூட்டர் வாங்கிட்டா இந்த சைக்கிளை உனக்கே கொடுத்துட்றேன், சரியா என ஆனந்தப்பட்டு சொன்னாள். நீ நாள் முழுக்க வேணாலும் எடுத்துட்டு போ. ரேஷனில் சாமான்கள் வாங்கி வந்த பிறகு அம்மாவோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அம்மா மதிய தூக்கத்தை ஆரம்பிக்கையில் இவன் வழக்கம் போல் லைப்ரரிக்கு போனான். தினசரி பேப்பர் முதல் வாரப்பத்திரிகைகள், வேலைவாய்ப்பு செய்தி வரை கரைத்து குடித்துவிட்டு திரும்பிய போது அம்மா மாலை டிஃபன் செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். அவள் தடுத்தும் கேட்காமல் கோணல் மாணலாக சப்பாத்தியை தேய்த்து கொடுத்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தான் அம்மாவிடம். அப்பொழுது அண்ணனும் அண்ணியும் வந்தார்கள். தங்கச்சி டைப் கிளாஸுக்கு போய்விட்டு திரும்புகையில் இருட்டு தொடங்கிவிட்டது. வீட்டு வாசலில் அண்ணன், அண்ணி, கையில் குழந்தை என மூவரும் சகலமாய் ரெடியாய் வந்தார்கள். எங்கே போறீங்கன்னு என கேட்க ஆரம்பித்தவன் சட்டென நிறுத்திவிட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தான். சாரி, நீங்கள் போகும்போது எங்கே போறீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல. சரி, போயிட்டு எங்கே இருந்து திரும்பி வருவீங்க? அதுவும் குழந்தைய வேற தூக்கிட்டு போறீங்க, கோயிலுக்கா போறீங்க என கேட்க அண்ணி கேலியாய் சிரிக்க அண்ணன் முறைத்தான். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத விவரமெல்லாம்? ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்க, வழியை விடு, எங்களுக்கு சினிமாவுக்கு போக நேரமாச்சு. அடடடடா, சினிமாவுக்கா போறீங்க? என்ன படம்? அக்னி நட்சத்திரம் தானே. நீங்க மட்டும் போய் பார்க்க வேண்டிய படமாச்சே. காதல் காட்சியெல்லாம் நடக்கும். புரியாம குழந்தை வேற பசியில அழ ஆரம்பிச்சிரும். என்ன பண்ணுவீங்க நீங்க 2 பேரும்? பேசாம பாப்பாவை எங்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன நான் சொல்றது? இவன் முடிப்பதற்குள் அம்மாவோ, ஐயோ, எனக்கு வெளியில போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, நீ நடுவுல புகுந்து குட்டைய குழப்பி குழந்தைய விட்டுட்டு போயிட போறாங்க, அமைதியாயிரு முரளி. முரளி தலையை சாய்ந்து மெதுவாய் புன்னகை புரிந்தான். நீங்க பட்டுக்கு உங்க வேலையை பாருங்கம்மா, பாப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன், எனக்கும் பொழுது போகணுமில்ல. பேசிக்கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு அண்ணியிடமிருந்து பையை வாங்கி தோளில் மாட்டிக்கொண்டான்.
பாப்பா குட்டி, நீயும் நானும் போயிட்டுலாமா? குழந்தையிடம் பேசியவன் அம்மா பக்கம் திரும்பினான். ஏதாச்சும் மளிகை சாமானம் வாங்கணும்னா சொல்லுங்க, நாங்க பார்க்கு போறோம். இப்படியே பொடி நடையா போய் நானும் பாப்பாவுமா வாங்கிட்டு அங்க சுத்திட்டு வந்துடுறோம். அம்மா சொன்னவைகளை எல்லாம் மனதில் குறித்து கொண்டு பாப்பாவை கொஞ்சியவாறே நடக்கலானான். வழக்கமாக மாலை அரட்டை அடைக்கும் நேரத்தில் பார்க்கின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்த 4-5 பேர்களும் இவனை பார்த்ததும் மிதிலாய் விசில் அடித்தார்கள். மச்சி, குழந்தையோட வருதுமா? என்னப்பா, நேத்து கல்யாணம், இன்னைக்கு குழந்தையா? என்னப்பா ஜிபூம்பா வேலையெல்லாம் நடக்குதே? முரளி உற்சாகமாய் பாப்பாவை ஒரு தரம் தலைக்கு மேல் தூக்கி போட்டு பிடித்தான். எங்க அண்ணன் பெத்த கொழுந்துப்பாது, தினமும் இங்க சும்மா உட்காந்து வெறுத்து போச்சா? அதான் நமக்கெல்லாம் பொழுது போகணும்ல, பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி பாப்பா மூக்கு முழியுமா? நல்லா இருக்குல்ல? அப்படியே சித்தப்பா ஜாடை. ஆளுக்காளு குழந்தையை தொட்டு பார்த்து சீண்ட அது அழும் பொழுது மறுபடியும் ஆளுக்காளு சேஷ்டைகள் செய்து சமாதானப்படுத்த அன்று வழக்கத்தை விடவும் அதிக சுவாரஸ்யத்தோடு பொழுதை கழித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பாவும் புவனாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இவனும் போய் கை கால் அலம்பி விட்டு, என்னன்னா உன் தோஸ்து கும்பல் முழுக்க பாப்பாவை பார்த்து சிரிச்சிருக்குமே, நான் பார்த்துக்கிறேன்னு வரைஞ்சு கட்டிட்டு வேண்டாத வம்பையெல்லாம் விலைக்கு வாங்கினியா இன்னைக்கு? முரளி குழந்தையின் வயிற்றில் வாயை வைத்து பார் என சத்தம் இழுத்த அது கலகலவென சிரித்தது. ஏன் சிரிக்கிறாங்க? இப்ப பாப்பாவும் எங்க கும்பல்ல சேர்ந்துக்குச்சு தெரியுமா? நாளைக்கு பாப்பா இல்லாம நான் மட்டும் போனா பயலுங்க என்னை கும்பல்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆமா ஆமா, முன்ன சுலாரா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உன்னைய வேற கலட்டி விடுறாங்களாக்கும். இப்ப கையில் குழந்தை இருந்தா இன்னும் தைரியமா பார்க்கலாம் என புவனாவின் முணுமுணுப்பை. ரொம்ப பேசினா நீ யாருக்கும் தெரியாம உன் ஃப்ரெண்டோட பியூட்டி பார்லருக்கு போய் புருவத்தை சீர் செஞ்சுட்டு வந்ததை அம்மா கிட்ட ஊதி விட்டுருவேன் என புன்னகை மாறாமல் பயமுறுத்தி அடக்கினான். அம்மாவுக்கு வேலை வைக்காமல் பராக்கு காட்டிக்கொண்டே பாப்பாவுக்கு சாதத்தை தானே ஊட்டினான். பின் தானும் சாப்பிட்டு விட்டு கூடத்திலேயே பாயை விரித்து பக்கத்தில் பாப்பாவையும் விட்டு அணைத்தவாறே இருவரும் தூங்கி போனார்கள். அண்ணனும் அண்ணியும் சினிமாவை முடித்து வரும் பொழுது குழந்தைய அசந்து தூங்கி கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் இன்டர்வியூக்கு கிளம்பி தயாராய் நிற்கையில் அப்பா வந்து, ஒரு நிமிஷம் முரளி என்றார். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பார்த்து நிதானமா பதில் சொல்லு. மனம் ஏதாச்சும் வேணுமா? வேணாம்ப்பா, நேற்று கொடுத்ததுல பாக்கி இருக்கு, சைக்கிளில் தான் போயிட்டு வர போறேன், அதனால பஸ்ஸுக்கு கூட காசு கிடையாது. அண்ணனும் ஆல் த பெஸ்ட் முரளி என்றவன் ஒரு தரம் அவன் அலங்காரத்தை அளந்து பார்த்துவிட்டு, பாத்தியா, உன்ன மாதிரி சின்ன பசங்க போட்டாதான் இந்த ரோஸ் கலர் சட்டை எடுப்பா இருக்குது பாரு, எனக்கு கிழவனாட்டா இருக்கு என நக்கலடித்தான். அந்த குறுகிய வராந்தாவில் போடப்பட்டிருந்த நாட்காலிகள் எல்லாமே நிரம்பி இருக்க கையில் இருந்த பைலை மார்புடன் அணைத்தபடி ஒரு ஓரமாய் நின்ற முரளியின் தோலை யாரோ தொட்டார்கள். யாரட? சுந்தரா? என்னடா உனக்கும் இன்னும் வேலை கிடைக்கலையா? எதிரே சோர்வாய் நின்றிருந்த சுந்தர் விரக்தியுடன் இல்லை என்றான். கிடைச்சிருந்தா இங்க ஏன்பா இந்த கூட்டத்துல லோல் பட போறேன்? இனிமே கிடைக்கும்னா நம்பிக்கை கூட விட்டு போச்சுடா முரளி. நாம என்ன பண்றது? நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறான் பாரு. அவன் கையை பிடித்து, ஹே கமான், என்னடா 2 வருஷத்துக்கே இவ்வளோ அழுத்துக்கிற? படிப்பு முடிஞ்சதும் மதுரைக்கு போனியே, அங்க ஒன்றும் நீ ட்ரை பண்ணலையா என யாராவது என் கதையை கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி சுந்தர் மடமடவென பேச ஆரம்பித்தான். அங்கே தாண்டா போனேன், போய் மதுரை வீதியில் கால் தேயா ஆஃபீஸாக ஏறி இறங்கினது தான் மிச்சம். இப்போ 6 மாசமா மெட்ராஸில் வேலை கிடைக்கிறது சுலபம்னு சொல்லி இங்கே தான் எங்கள் அத்தை வீடு இருக்குல்ல, அங்கே தங்கிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஊரில் தான் பெற்றவங்க தண்டை சோறுன்னு திட்டுறாங்கண்ணா, இங்கே எங்கள் அத்தையும் அதையே பூடகமாக பேசுகிறாங்கடா. ஏண்டா நீயே சொல்லு, வேலை கிடைக்காது என்ன என்னோட குத்தமா? என்னமோ வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சத்தியம் செஞ்சுட்டு அடம் பண்ணுறாப்புல வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசுகிறாங்க. இவங்க வேலையை அடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சி 4 காசை விட்டு எறிஞ்சிட மாட்டோமா என்ன? எங்கே எத்தனை இன்டர்வியூக்கு போனாலும் வேற எவனாவது சிறுபாரிசத்தோடு வந்துடுறான். இல்லை வெறும் 300 தரேன் 400 தரேன் டெம்ப்ரரியாக வேலை செய்கிறியான்னு கூசாமல் கேட்குறான். இதுக்காடா 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம்? இப்போ கூட பாரு, இந்த இடத்துலையும் முன்னேற்பாடா வேற எவனாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கி வச்சிருப்பான். சும்மா நம்மளை கூப்பிட்டு பொழுத போக்குறாங்க ராஸ்கல்ஸ். குறுக்கே எதுவும் பேசாமல் சுந்தரின் புலம்பலை கேட்டவன் பேச்சை மாற்ற எண்ணி, யாரும் வேணும்னே நம்மளை ஏசனம்னு ஏசலடா சுந்தர். ஊரலகத்தில் எல்லார் வீட்டு பிள்ளைகளும் அமர்க்களமா வெள்ளை சட்டை டையின்னு மாட்டிட்டா போகிறாங்க. இல்லையே, அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் சும்மா இருக்கிறோம்னே நம்ம பெற்றவங்களுக்கு ஒரு ஏக்கம். சரி, அந்த பேச்சை விடு. நீ காலேஜில் படிக்கிறப்போ பிரம்மாதமாக ட்ராமா கதையெல்லாம் எழுதுவியே, அதெல்லாம் இன்னமும் வச்சுக்கிட்டு தானே இருக்க? வேலை கிடைக்காட்டி என்னடா, கதை எழுதியே பெரிய எழுத்தாளராயிடலாமே என பிடித்து கொண்டு தொடர்வதற்கு மறுபடியும் ஒரு நூலிலே கிடைத்த மாதிரி விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்தான் சுந்தர்.
கதையாவது டிராமாவாவது, அதுக்கெல்லாம் மனசுல நிம்மதி வேண்டாமா? நிம்மதி இல்லாதப்போ என்னத்தை எழுதுறது? நிம்மதியா நாம தான் வரவழைச்சுக்கணும். மனசு புழுக்கமா இருந்தா நாம தான் கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு காத்தும் வெளிச்சமும் மனசு புறா பரவி நிம்மதி உண்டாக்க பண்ணணும். சுந்தர் தலையை நொடித்து மறுபடியும் சூழ் கொட்டினான். அசிரத்தையுடன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒன்றை வாயில் பொருத்தி பற்ற வைக்க முனைய முரளி அதை பிடுங்கி அணைத்தான். இது இன்டர்வியூ நடக்கிற இடம்டா, இப்படி ஹாலுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் தப்பு. ச, என்னடா தப்பு? சரி எது தப்பு எதுன்னு மாதம் அப்பா ஊர்லேருந்து அனுப்புகிற காசில் பாதிக்கு மேலே அத்தை கிட்ட தான் கொடுக்குறேன். அப்படியும் அதுக்கு திருப்தி இல்லை. இதை செய் அதை செய்யன்னு ஏதாச்சும் ஏவிக்கிட்டே இருக்கும். படித்த பையன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? காஃபி பொடி வாங்கிட்டு வா, பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வான்னு சகட்டு மேனிக்கு விரட்டலாமா என்ன? இப்போ நீ கூட தான் இருக்க, இத்தனை கேவலமாக எடுபிடி பையனாட்டம். அவன் முடிக்கும் முன் பியூன் வந்து, யாரு சார் சுந்தர், உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க என முகசுளிப்பு மாறாமலே சுந்தர் உள்ளே போனான். 2ஆம் நிமிஷம்தான். திரும்பி வந்தபோது சுந்தரின் முகத்தில் ஏகப்பட்ட கோபம் கூடியிருந்தது. சுந்தர், என்ன கேட்டாங்க? பாசிட்டிவாக ஏதாச்சும் சொன்னாங்களா? சார், நான் உள்ளே போன வரைக்கும் போதுண்டா, நீ வேற போக வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாருக்கோ வேலை கொடுக்க நிச்சயம் தீர்மானிச்சிருப்பாங்க. அதான் என்னை உட்கார கூட சொல்லலை. ஏனோ தானோன்னு 2 கேள்விகளை கேட்டுட்டு கடைசியா உங்கள் ஷூ என்ன விலை மிஸ்டர்னு கேட்குறாங்கடா. இப்படி எல்லாமா கொஸ்டின் கேட்பாங்க? நான் சரிதான் போடான்னு கத்திட்டு வந்துட்டேன். முரளி சிரிச்சான். ஏதாச்சும் காரணத்தோட தான் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, என்னை என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். 2-3 நபர்களுக்கு பிறகு முரளி உள்ளே அழைக்கப்பட, உள்ளே இவனை எதிர்நோக்கி மேசையை சுற்றி வியூகம் அமைத்த நாற்காலிகளில் 3 பேர் பளபள அதிகாரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். சிரித்த முகத்தோடு வணக்கம் சொன்ன முரளியை ஏறிட்ட முதலாமானவர் சின்ன குரலில் உட்கார சொல்ல அவனும் உட்கார்ந்தான். மாமூல் கேள்விகள் அத்தனைக்கும் புன்னகை மாறாமல் முரளி பதில் கூற, கடைசியாய் அமர்ந்திருந்த நபர் கேட்டார், நாங்கள் வேற ஒரு ஆள் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். வீணா உங்களை அலக்கழிச்சதுக்கு சாரின்னு சொன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? முரளி தோலை குலுக்கி உதட்டை பிதுக்கினான். சார், வருத்தமாகத்தான் இருக்கும், நான் மறைக்க விரும்பல. ஆனால் பொறுப்பில் இந்த கம்பெனியை சார்ந்த நீங்கள்லாம் கண்டிப்பாக என்னை விட தகுதி வாய்ந்த ஒருத்தரைத்தான் கட்டாயம் தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் என்னை நானே சமாதானம் செய்துப்பேன். இவனது வெளிப்படையான பதில் திருப்தியை தந்தது போல எதிரில் இருந்தவர்களில் ஒருவர் குட் என்றார். மற்றொருவர் தலையசைத்து அதை ஆமோதித்தனர். ஓகே மிஸ்டர் முரளி, நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், நீங்கள் இப்போ போகலாம். தேங்க்ஸ் சார் என எழுந்தான். கொஞ்சம் தயங்கினான். சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். முன்னால் போன சுந்தர்னு ஒருத்தர்கிட்ட உங்கள் ஷூ என்ன விலைன்னு கேட்டிங்களாமே, ஏன் சார் அப்படி கேட்டிங்கன்னு? தப்பாக எடுத்துக்காதீங்க சார், ஒரு ஆர்வத்தில் நான் கேட்குறேன். மூவரும் ஒரு சேர சிரித்தார்கள். அந்தாளா, அவருக்கு யாருமே எப்போவுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. நாசுக்கே இல்லாமல் படார்னு கதவை அரைஞ்சிட்டு சாத்திட்டு உள்ளே வந்து தானா உட்காந்துட்டாரு. இப்போ உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான் அவர்கிட்டையும் கேட்ட உடனே அவர் கோபமாக கத்துனாரு. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. அதோட ஒரு அக்கௌண்ட் வேலைக்கு தேவையான பொறுப்புணர்ச்சியும் இருக்கிறதான்னு தெரியல. எந்தவித வருமானமும் இல்லாத ஒருத்தர் 400 ரூபாய் தோல் ஷூ கொடுத்து யாராவது ஷூ போடுவாங்களா? அப்படி போட்டாங்கன்னா ஒன்று அவர் ஏகப்பட்ட சொத்துக்காரராக இருக்கணும், இல்லை பணத்தோட அருமை தெரியாதவராக இருக்கணும். அந்த 2 குணங்களுமே எங்கள் கம்பெனிக்கு தேவையில்லை. அறையிலிருந்து சிரித்தபடியே வெளியே வந்த முரளியை கேள்விக்குறியுடன் பார்த்தார் சுந்தர். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி ஏண்டா சிரிக்கிற? ஏன் கிடைச்சாத்தான் சிரிக்கணுமா? கிடைச்சணுங்கிற நம்பிக்கையில் சிரிக்கக்கூடாதா? ஏண்டா சிரிக்கக்கூட யோசனை பண்ணணுமா என்ன? இங்கே பாரு, சிரிக்கும் பொழுது 2 பங்கு முகத்தசைகள் கோபப்பட தேவைப்படுதாம். இன்னும் சுந்தர் கோபத்தோடு கீழே கிடந்த கல்லை எட்டி உதைக்க முரளி உற்சாகமாய் அவன் கையை பிடித்து இழுத்தான். நான் சைக்கிளில் தான் வந்திருக்கேன், என் பின்னாடி உட்காந்துட்டு வா, உங்கள் அத்தை வீட்டு வாசலை இறக்கி விடுறேன். வலுக்கட்டாயமாய் சுந்தரை பிடித்து இழுத்து பில்லியனில் உட்கார செய்து மனசை புழுக்கமாக வச்சுக்கிட்டா நாமும் புழுங்கி அடுத்தவங்களையும் மீனாக கஷ்டப்படுத்திடுவோண்டா. ஓட்டப்படைஞ்ச மனசு பாலடைஞ்சு வீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க சுமையில் பங்கெடுக்க பழகிட்டா தன்னால் உனக்கும் சிரிக்க தெரிஞ்சிடும் என சொல்ல வாயை திறந்தவன் மனசு இருக்கும் நிலையில், உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லடா, எனக்கு 100க்கு 100 அட்வைஸ் கொடுக்க தெரியும் என்று நண்பன் கத்தலாம் என்பது புரிய நினைப்பை மாற்றிக்கொண்டு தலைக்கு மேல் காய்ந்த மதிய வெயிலை அலட்சியப்படுத்தி வாழ நினைத்தால் வாழலாம் பாட்டை விசிலடித்தபடி பெடலை அமைத்த போது எந்த தினத்தையும் விட அதிகமான அளவில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உள்ளுக்குள் கொப்பளித்து கொண்டு எழுவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கண்டிப்பாக முரளிக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கதையை முடிக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் எந்த விதமான படியையும் நாம் ஏறிடலாம். அதை விட கொஞ்சம் பொறுமையும் தேவைப்படும். நன்றி.